உங்களுக்கு மக்கள் ஏற்கனவே ஆன்சர் எழுதிட்டாங்க. என்ன எழுதுனாங்க? கொளத்தூரில் முதல்வர் தோல்வி. ஆன்சர் எழுதிட்டாங்க. இதுதான் மக்கள் எழுதின ஆன்சர். திமுக ஆட்சியிலுமே சில நல்லதெல்லாம் பண்ணிருக்காங்க, அதுவுமே தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கும் போதும் இவர் வந்து அது அப்படியே நான் சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி பயந்து பண்றாரு. மிரட்டி செய்யறதுக்கு என்னத்த இருக்கு? Who are you to threaten me? You are a senior citizen sitting in the house by taking pension. மக்கள் தூக்கி டஸ்ட்பின்ல போட்டாங்க. அந்த டஸ்ட்பின்ல இருக்க குப்பை நம்மள்ட்ட பேசிச்சுன்னா நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஜென்சின்னு சொல்றீங்க. ஜென்சி சட்டசபையை பாக்குறாங்க, போன்ல சட்டசபையை பாக்குறாங்க. சட்டசபையில என்ன நடக்குதுங்கிறது கால்ல இருந்து பாக்குறாங்க. ஐபிஎல் பாக்குறது கம்மியாயிருச்சு. இவங்கன்னா மக்களை அறிவாய ஆக்கக்கூடாது, பொலிட்டிசைஸே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எவ்வளவு பெரிய சாத்தான். நாங்க ஃபர்ஸ்ட் தாவேகா ஜெயிக்கும் ஆட்சி அமைக்கும் போய் எங்களை எல்லாம் பார்த்து சிரிச்சாங்க. ஓகேங்களா? நான் இன்னைக்கு திரும்ப நான் பதிவு செய்யறது என்னன்னு கேட்டீங்கன்னா, as per today's report, சும்மா ஒன்றும் கூகுள் பண்ணி பாருங்க. பாப்புலர் பொலிட்டிஷியன் இன் இந்தியா நீங்க போட்டீங்கன்னா first comes Narendra Modi, second comes CM Vijay. Hopefully that is he will make a big difference in India Alliance. India Alliance ஓட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முகமா ஆறுவாரு. 2029ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அலையன்ஸ் நீடிக்கும். India Alliance will form the government. Okay, and backbone of this alliance will be our CM Vijay. DMK ஓட ஓட் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா it is half to தாவேகா அப்படிங்கறத இந்த கால்குலேஷன் நீங்க பண்ணி பாருங்க. MDMK மைனஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒன்னொன்னா நீங்க மைனஸ் பண்ணி பாருங்க. அவங்க கொடுத்த கூட்டணி கட்சிக்கு சீட் ஜெயிச்ச கட்சியை எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தோத்த கட்சி எல்லாத்தையும் சேர்த்து தானே உங்களுக்கு 24.25%. அதுல நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா they will be only 18 to 20%. இதுதான் வந்து இன்னைக்கு திமுகவோட நிலைமை. இன்னைக்கு தனியா தள்ளப்பட்டுச்சு திமுக அப்படின்னா நாளைக்கு அலையன்ஸ்க்கு யாரும் போக மாட்டாங்க. பர்மனன்ட்லி they will be eradicated from the politics. சரி, இப்போ வந்து திமுக ஆட்சியில வந்து அம்மா உணவகத்தை வந்து மூடிட்டாங்க. ஸோ இப்போ தாவேகா இவர் ஆட்சிக்கு வந்த உடனே இப்போ அம்மா உணவகத்தை வந்து இப்போ திறந்து வச்சிருக்காரு. இது வந்து திமுகவுக்கு எதிரொலியா எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி அவங்க மூடினதை நான் திறக்கிறேன் அப்படின்ற மாதிரி வச்சு திறந்திருக்காரா? இல்லைங்க, அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, நான் ஒரு கோரிக்கையாவே நான் வைக்கிறேன். ஓகேங்களா? அவர் எப்போதுமே நல்லது நம்ம எல்கேஜி, ஓகேங்களா, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நீங்க ஸ்ட்ரைட்டா ஒருத்தர் நேராக கொண்டு போய் MBBS படிக்க வைக்க முடியுமா? எல்லாருமே படிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. அப்படிங்கும் போது எல்லா ஆட்சியிலேயும் வந்து பாத்தீங்கன்னா திமுக நம்ம திட்டி தீக்கிற திமுக கூட சில நல்லதுகளை செஞ்சிருக்குங்க. ஆனா அதுவும் தொடரும் தான் சொல்லியிருக்காரு. புரிஞ்சுங்களா? அதுக்கு முன்னாடி விட்டு போன நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பேசினேன். அப்ப நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி நீங்க அம்மா உணவகத்தை தொடர்றேன்னு சொல்லி மூடிட்டீங்க அப்படின்னு சொன்னேன். அம்மா குடிநீர் 10 ரூபாய் பாட்டில்னு இந்த இன்னொரு வீடியோல கூட பேசியிருக்கேன். 10 ரூபாய் அது குடிநீருங்க, நான் வேற 10 ரூபா சொல்லலைங்கன்னு. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறது என்னன்னா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசின் குடிநீர் 10 ரூபாய்க்கு வந்து எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் விற்கணும்னு கேட்டுக்கிறேன். புரிஞ்சுங்களா? ஒன்னொன்னா தானே செய்ய முடியும். புரிஞ்சுங்களா? ஒன்னொன்னா செய்ய முடியும். ஒன்னொன்னா நம்ம ஞாபகப்படுத்தணும். புரிஞ்சுங்களா? ஏன்னா நம்ம 20 ரூபாய்க்கு நீங்க 1 லிட்டர் பாட்டில் வாங்குறோம். இன்னைக்கு நம்ம ட்ரெயின்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க பாட்டில் புடிச்சு கொடுக்குறாங்க. அங்க 10 ரூபாய்க்கு நம்ம வந்து பாட்டில் புடிச்சு கொடுக்குறாங்க. நம்ம பாட்டில் எடுத்துட்டு போனோம்னா தண்ணியை நம்ம வந்து 5 ரூபாய்க்கு குடிச்சுக்கலாம். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி வந்து நம்ம ட்ரெயின்ல இருக்கு. அதே மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல அமைக்கப்பட வேண்டும். மேஜர் பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல வந்து தண்ணீர் பாட்டில் வந்து, ஏன்னா நீங்க தண்ணீர் பாட்டில் வந்து அங்க புடிச்சுக்கிட்டா போதும். 5 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் புடிச்சுக்கோமே. லெட் அஸ் நாட் யூஸ் பிளாஸ்டிக்ஸ். புரிஞ்சுங்களா? 5 ரூபாய்க்கு வெறும் தண்ணி மட்டும் கொடுக்கட்டும். இல்லைன்னா 3 ரூபாய்க்கு கப்ல கொடுப்பாங்க, தெரியுங்களா? நான் இன்னும் நம்ம இதுல என்ன போனோம், மசில் என்ன போனோம்னா 3 ரூபாய்க்கு கப்பு தண்ணி, அந்த கப்பு தண்ணி வாங்கி குடிச்சுக்குவோம். புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது அந்த தண்ணியை வந்து திரும்ப வந்து இந்த தமிழக அரசு கொண்டு வரணும் அப்படிங்கறத நான் உங்க கேள்வி வழியா நினைவு விட்டுறேன். சரி, இப்ப நீங்க சொன்னீங்க திமுக ஆட்சியிலுமே சில நல்லதெல்லாம் பண்ணிருக்காங்க, அதுவுமே தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேள்வி கேட்கும் போதும் இவர் வந்து அது அப்படியே நான் சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி பயந்து பண்றாரு அப்படின்ற மாதிரி சில விஷயம் வருது. அதாவது அதுதான் நான் சொல்றேன், நீ எப்படி வேணா நினைச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீ சொல்றதுதான். நான் வந்து மக்களுக்கு மட்டும்தான் நீ விரும்புறேன். ஐ எம் நாட் ரெடி டு ஆன்சர் யூங்கிறார். புரிஞ்சுங்களா? உங்களுக்கு மக்கள் ஏற்கனவே ஆன்சர் எழுதிட்டாங்க. என்ன எழுதுனாங்க? கொளத்தூரில் முதல்வர் தோல்வி. ஆன்சர் எழுதிட்டாங்க. இதுதான் மக்கள் எழுதின ஆன்சர். இப்ப நான் வந்து தோல்வியற்ற ஒரு பர்சன் வீட்டுல ஒரு சீனியர் சிட்டிசனா உட்கார்ந்துருக்கு ஒரு சொல்றதுக்காக நான் செய்யறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது சொல்லுங்க. இஸ் அ சீனியர் சிட்டிசனா? தோல்வியற்று வீட்டுல உட்கார்ந்துருக்காரா? பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரா? அப்படிங்க அவர் பயன்படுத்தி நான் தான் செய்யறேன்னு நினைக்கிறீங்களா? 5 வருஷம் முதல்வர் விஜய் தான் வந்து முதல்வர். புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது சில விஷயம் இப்ப நம்ம வந்து நினைவூட்டுறோம். இதை வந்து நினைவூட்டுறோம்னு சொல்றோம்.
இப்போ அண்ணனுக்கு நம்ம என்ன சொல்றோம், அண்ணன் நினைவு விட்டுறோன்னே இந்த மாதிரி தண்ணி கஷ்டம்னே தயவு செய்து தண்ணி கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது அது ஒன்று சொல்லும் போது அவர் நெக்ஸ்ட் செய்வார். நாளைக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு அதை செய்வார் கண்டிப்பா. புரிஞ்சுங்களா? தண்ணி பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாத்துக்கும் தண்ணி கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா செய்வார். ஸோ ஒன்னே நம்ம சொல்லும் போது செய்யறாங்க. அப்படிங்கும் போது இது மிரட்டி செய்யறதுக்கு என்னத்த இருக்கு? மிரட்டி செய்யறதுக்கு என்னத்த இருக்கு? ஹூ ஆர் யூ டு த்ரெட்டன் மீ? யூ ஆர் அ சீனியர் சிட்டிசன் சிட்டிங் இன் த ஹவுஸ் பை டேக்கிங் பென்ஷன். ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. மக்கள் உனக்கு ஏற்கனவே ஆன்சர் எழுதிட்டாங்க. புரிஞ்சுங்களா? மக்கள் தூக்கி டஸ்ட்பின்ல போட்டாங்க. அந்த டஸ்ட்பின்ல இருக்க குப்பை நம்மள்ட்ட பேசிச்சுன்னா நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேனா? புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் என் பதில். சர்காஸ்டிக்கா சொல்லியிருக்கேன் அந்த பதில். மக்கள் ஏற்கனவே ஆன்சர் எழுதிட்டாங்க. ஸோ இப்போ வந்து முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர் வந்து தாவேக்கா வந்து சோசியல் மீடியா மூலயமாவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க, அவங்க உலகம் வேற எங்களுடைய உலகம் வேற அப்படின்ற மாதிரி கருத்தெல்லாம் சொல்லியிருக்காரு சார். இதை டிஜிட்டல் மூலயமா தான் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து திமுக வந்து அதே மாதிரியே குற்றம். இப்ப 1000 ரூபாய் பணம் டிஜிட்டல் மூலியமா போடுறீங்களா, கையில கொண்டு போய் கொடுக்குறீங்களா? டிஜிட்டல் மூலயமா. ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது எப்படி நடக்குது? ஸோ உலகத்தோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம எப்போதுமே இது பண்ணோம். அதாவது முன்னாடி வந்து கலைஞர் வரும்போது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் அண்ணா வந்து நல்லது செஞ்சிருக்காரு. பேசி பேசி ஆட்சியை பிடிச்சாங்கம்பாங்க. புரிஞ்சுங்களா? அவருக்கு இருந்த உரையாற்றல வச்சு அவர் பேசி பேசி ஆட்சியை பிடிச்சாங்க. இன்னைக்கு டிஜிட்டல்ல வந்து என்ன ஆகுது? நான் நீங்களும் பேசுறோம். புரிஞ்சுங்களா? இது நான் நீங்களும் பேசுறதுல லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. புரிஞ்சு? அப்படிங்கும் போது எல்லாத்தையும் நம்ம யோசிக்க வைக்கிறோம். எல்லாருமே யோசிக்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் யோசிக்கிறாங்க. இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. ஜென்சின்னு சொல்றீங்க. ஜென்சி சட்டசபையை பாக்குறாங்க, போன்ல சட்டசபையை பாக்குறாங்க. சட்டசபையில என்ன நடக்குதுங்கிறது காலில இருந்து பாக்குறாங்க. ஐபிஎல் பாக்குறது கம்மியாயிருச்சு. சட்டசபையை வந்து பாக்குறாங்க ஜென்சி கிட்ஸ். அப்படிங்கும் போது மக்கள் வந்து அறிவாற்றல் பெறது இவங்க தவறுன்னு சொன்னாங்கன்னா, இவங்கன்னா மக்களை அறிவாய ஆக்கக்கூடாது, பொலிட்டிசைஸே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எவ்வளவு பெரிய சாத்தான் சொல்லுங்க. மக்கள் வந்து இன்னைக்கு பொலிட்டிசைஸ் ஆயிட்டாங்க. they want to learn. சட்டசபையில யாரு என்ன எப்படி பேசுறாங்க அப்படிங்கறத பாக்குறாங்க. சட்டசபையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம 18 வயசுல 19 வயசுல சட்டசபையை பார்த்திருக்கோமா? இல்ல. இன்னைக்கு பாக்குறாங்கன்னா இந்த டிஜிட்டல் மீடியா தான். சோ மக்களுக்கு உணர்வு இருக்கு, மக்கள் எல்லாத்தையும் அறியறாங்க. இவர் சொன்னதுன்னா வந்து ஏதோ ஒண்ணு வந்து கண்ணை கட்டிக்கிச்சுன்னா உலகம் இருட்டும்பாங்களாம். புரிஞ்சுங்களா? இந்த பூதம் வந்து கண்ணை கட்டிக்கிட்டு உலகத்தை இருட்டுன்னு சொல்லுதுதான் நான் என்னோட பதிவு செய்யறேன். இப்ப தாவேக்கா எம்எல்ஏக்கெல்லாம் வந்து அவங்க படிப்பை மறைச்சிட்டு அவங்க வந்து இப்ப வந்து போய் சொல்ற மாதிரி அப்படின்ற கருத்து இப்ப போயிட்டு இருக்கு. ரீசெண்டா எம்எல்ஏ கனிமொழி அவங்க வந்து டாக்டர்னு சொல்லிட்டு இப்ப நான் ஜோதிடர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கேட்டதுக்கு வந்து நான் வந்து ஜோதிடத்துல வந்து டாக்டர் பட்டம் பெற்றிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படின்ட்டு இப்போ ஒரு மாதிரி சர்ச்சையா போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன சார்? ஏன் ஜோதிடர் டாக்டர் பட்டம் பெறக்கூடாதுன்னு ஏதாச்சும் சட்டம் இருக்கா? ஐ திங்க் நீங்கள் கனிமொழின்னு அவங்க பேர் சொல்லி கேட்டதுனால சொல்கிறேன். ஐ திங்க் ஷி ஹஸ் டன் BA LLB ஹான்ஸ் டிகிரி. ஷீ இஸ் ஆல்சோ அ லாயர். புரிஞ்சுங்களா? இட் இஸ் ஆல்சோ ப்ரொஃபஷனல். ஐ ஃபீல் ஷீ இஸ் ஆல்சோ த சேம் லீகல் ஃபெட்டர்னிட்டி. புரிஞ்சுங்களா? அதோட ஷீ ஃபீல்ஸ் சம்திங் குட் அபவுட் அஸ்ட்ராலஜி அண்ட் ஷீ இஸ் டூயிங் இட். டாக்டர் பட்டம் அஸ்ட்ராலஜியில் கொடுக்கக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை. எல்லா யூனிவர்சிட்டிலே கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் டிஸ்பியூட்டட் ஒன். இதை பற்றி தெரியாதவங்க பேசுறது வந்து நம்ம கணக்கில் வச்சுக்கணுன்றது அவசியமே கிடையாது. புரிஞ்சுங்களா? ஸோ ஹென் ஷி ஹஸ் கிவன் திஸ். ஐ டன் மை டிகிரி இன் அஸ்ட்ராலஜி. அதனால புட்டிங் டாக்டர் பட்டம் வந்துச்சு, அதனால டாக்டர் போட்டுக்கிறாங்க. அப்படிங்கிறதுல என்ன தப்பு இருக்கு? முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இங்க சிஎம் ஆயிட்டாரு. இப்போ வந்து டெல்லிக்கு அவர் வந்து போறாரு, மோடியை சந்திக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேரளாவிலயுமே இப்ப தாவேக்காவுடைய தாக்கம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவருடைய ஃபேன் பேஸா இப்ப நடிகரா இருக்கும்போது நிறைய மாநிலங்கள்ல வந்து இவர் ஃபேமஸா இருப்பாரு. இப்போ இவர் வந்து பிஎம் ஆகிறது கூட சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சில கருத்துக்கள் வந்துச்சு சார். அதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்ல, ஆக்சுவலா நாங்க ஃபர்ஸ்ட் தாவேக்கா ஜெயிக்கும் ஆட்சி அமைக்கும்னு போய் எங்களை எல்லாம் பார்த்து சிரிச்சாங்க. ஓகேங்களா? நான் இன்னைக்கு திரும்ப நான் பதிவு செய்யறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆஸ் பர் டுடேஸ் ரிப்போர்ட், ஓகேங்களா, பாப்புலர் பொலிட்டீஷியன் இன் இந்தியா. ஓகேங்களா? நீங்க சும்மா ஒன்றும் இல்லை, கூகுள் பண்ணி பாருங்க. பாப்புலர் பொலிட்டீஷியன் இன் இந்தியா நீங்க போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்ஸ் நரேந்திர மோடி. ஓகேங்களா? செகண்ட் கம்ஸ்
சிஎம் விஜய். தேர்ட் கம்ஸ் ராகுல் காந்தி. ஓகேங்களா, அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சவுத்தை சுத்தியே வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்புறம் ஆந்திரா சிஎம் இப்ப தோத்து போனாரு, அவர் வந்து 5th பிளேஸ்ல இருக்காரு, ஜெகன்மோகன் ரெட்டி. ஓகேங்களா, இதுதான் இன்னைக்கு ரிப்போர்ட். பாப்புலர், அதாவது நீங்க சொல்லுங்க, ஒன்னு சொல்லுங்க, நீங்க ஆந்திரா சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி நம்ம ரீகலெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, இப்ப வந்து நீங்க அப்படியே சொல்லுங்க, இது மத்திய பிரதேஷோட சிஎம் யாரு? ஓகேங்களா, டக்குன்னு நமக்கு தெரியாது. ஹரியானாவோட சிஎம் யாரு? ஏன்னா பாப்புலரா இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்றது வந்து த ரீஜனல் லீடர்ஸ் ஆர் கெட்டிங் த நேஷனல் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் த நேஷனல் வைட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க ஆளுங்கள்ல நம்ம கொண்டு வரோம். ஃபர்ஸ்ட் இப்பயும் வந்து நரேந்திர மோடி தான் பாப்புலர் லீடர், பாப்புலர் பொலிட்டீஷியன் இன் இந்தியான்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி. செகண்ட் கம்ஸ் அவர் சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய். ஓகேங்களா, அவர் தான் வந்து செகண்ட் பாப்புலர் பர்சன். தேர்ட் கம்ஸ் த ராகுல் காந்தி. ஓகேங்களா, எதிர்கட்சி அப்போசிஷன் லீடர். அந்த வரிசையில நம்ம வரும்போது பாத்தீங்கன்னா ஹோப்ஃபுல்லி தட் இஸ் ஹி வில் மேக் அ பிக் டிஃபரன்ஸ் இன் இந்தியா அலையன்ஸ். இந்தியா அலையன்ஸோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முகமா ஆறுவாரு அப்படின்றத பாக்குறேன். ஸோ ஃபியூச்சர்ல நம்ம அதை பத்தி பேசலாம். பட் ஆனா 2029 வந்து பாத்தீங்கன்னா இந்த அலையன்ஸ் நீடிக்கும். India Alliance will form the government, okay, and backbone of this alliance will be our CM Vijay. சார், இப்ப நீங்க சொன்னீங்க 23 கூட்டணி வச்சு தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா பெரும்பான்மைக்கு வந்து நாங்க ஆதரவு கொடுத்ததுனால தானே, எங்க கூட்டணியில இருந்து இருக்கிறவங்க ஆதரவு கொடுத்ததுனால தான் அவர் வந்து இப்ப சிஎம் பதவியில் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து விமர்சனம் வச்சிருக்காரு. அதுக்கு என்ன சார் சொல்றீங்க? இல்ல, இப்ப காங்கிரஸ் அதே தான் அவங்க சொன்னாங்க, நான் சொல்லக்கூடாது. அது காங்கிரஸ் சொன்னாங்க, எங்களுக்குன்னு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குல்ல, நாங்களும் ஒரு 3.5% ஓட்டு வச்சிருக்கோங்களா, அந்த 3% ஓட்டை நீங்க கழிச்சிருங்களேன். கழிச்சிட்டீங்கன்னா நீங்க எத்தனை ஏரியாவில் ஜெயிக்கிறீங்கன்றதை பாருங்க அப்படின்னாங்க. நீங்க அத்தனை ஏரியாவில் நீங்க ஜெயிக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா டிவிக்கே வந்து 120 வந்திருக்கும். ஓகேங்களா, தி ஆன்சர் இட். ஓகேங்களா, நாங்க வந்து உங்க கூட்டணியில இருந்தனால தான் உங்களுக்கு இவ்வளவு சீட்டு, புரிஞ்சுங்களா. நீங்க தனியா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து நான் முன்னாடியே நான் கால்குலேஷனை சொல்லிட்டேன். டிஎம்கே வந்து நாங்க வந்து 25%, 24 சம்திங் 25% வச்சுக்கோங்க. அந்த 25% நீங்க பாத்தீங்கன்னா 2 கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல், அதுக்கப்புறமேட்டு காங்கிரஸ், இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து டிஎம்கே சிம்பிள் நின்றனால அந்த ஓட்டுங்களை எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா மதிமுக 2 சீட்டு ஜெயிச்சிருக்கா, அதை நீங்க மைனஸ் பண்ணணும், புரிஞ்சுங்களா. அதுக்கப்புறம் மனிதநேயன் மக்கள் கட்சி ஜெயிச்சிருக்குங்களா, அண்ணன் அன்சாரி அண்ணன் கட்சி ஜெயிச்சிருக்குங்களா, அதுல தோத்த கண்ணாசோட ஓட்டு இருக்கா, ஓகேங்களா. அப்புறம் ஆர்எஸ்எஸ் காரனுக்கு சீட்டு கொடுத்தாங்கல்ல 2 பேத்துக்கு, அவங்களோட ஓட்டு இருக்கா. இதெல்லாம் நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா டிஎம்கேட ஸ்ட்ரக்சரே 18% தான், புரிஞ்சுங்களா. யூ ஆர் நாட் ஈவன் நியர் டு மீ, நாட் 34% or 35%, யூ ஆர் ஹாஃப் டு மீ, புரிஞ்சுங்களா. டிஎம்கேட ஓட் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹாஃப் டு தாவேகா அப்படிங்கறத இந்த கால்குலேஷன் நீங்க பண்ணி பாருங்க. எம்டிஎம்கே மைனஸ் பண்ணுங்க, ஓகேங்களா. ஒன்னொன்னா நீங்க மைனஸ் பண்ணி பாருங்க. அவங்க கொடுத்த கூட்டணி கட்சிக்கு சீட், ஜெயிச்ச கட்சியை எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தோத்த கட்சி எல்லாத்தையும் சேர்த்து தானே உங்களுக்கு 24.25%. அதுல நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா they will be only 18 to 20%. இதுதான் வந்து இன்னைக்கு திமுகவோட நிலைமை. இன்னைக்கு தனியா தள்ளப்பட்டுச்சு திமுக அப்படின்னா நாளைக்கு அலையன்ஸுக்கு யாரும் போக மாட்டாங்க, புரிஞ்சுங்களா. தனியா தள்ளப்பட்டுச்சு அப்படின்னா permanently they will be eradicated from the politics. 2031ல permanently DMK will be eradicated from Tamil Nadu politics because their vote bank today is only 18 to 20%. So இப்ப விஜய் அவர்கள் வந்து இந்த ஒரு வாரத்துல அவர் வந்து பல நடவடிக்கைகள் வந்து அதிரடியா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவருடைய ஆட்சி இந்த 7 நாள்ல வந்து எந்த மாதிரியா இருக்கு? இது நல்ல ஒரு முன்னோட்டம் தான் நான் சொல்வேன். Always we are still the government has not stabilized, still it is in the ஒரு ஆப்ரேஷன் ஒர்க்னா ஒன்றும் போயிட்டே இருக்குது. ஸோ ஹனிமூன் பீரியட்னு சொல்லிட்டு நீங்கள் 6 மாதம் சொல்லிட்டு நாள்லேருந்து விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இதுலேயே உங்கள் அருகதை என்னன்னு தெரியுது, புரிஞ்சுக்கலாம். 6 மாதத்துக்கு நாங்கள் தொந்தரவு செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு அடுத்த நாள்லேருந்தே நீங்கள் வந்து இந்த மாதிரி தோழமை கட்சி, தங்கச்சி, அப்பா எல்லாத்தையும் குடும்பமாக சேர்ந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இதுலேருந்தே உங்கள் அருகதை தெரியுது. அப்படிங்கும் போது நீங்கள் பேசுறதுக்கே லாய்க்கு இல்லாத ஒரு பீப்புள் தான், நீ வந்து ப்ராப்பர் பொலிட்டீஷியனே கிடையாது அப்படின்றது தான் நான் திமுகவுக்கு வைக்கிற ஒரு கருத்து. சரி, இப்ப சவுக்கு சங்கர் அவருடைய குண்டா சட்டத்தை வந்து இப்ப தமிழக அரசு வந்து ரத்து பண்ணிருக்காங்க.
என்ன சொல்றீங்க அதை பத்தி? சவுக்கு சங்கர் என்ன தப்பு செஞ்சாரு? பேசினார்ல, சரிங்களா? இந்த பேசுனது கூட குற்றம்னு சொன்னாங்கன்னா இந்த 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 அதாவது அவர் பேசினாரு, இவங்க செய்யற குற்றம்லாம் வந்து பாத்தீங்கன்னா புட்டு வச்சாப்ல, புரிஞ்சுங்களா? அதை வந்து இது குற்றம்னு சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ப்ரீவியஸ் கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து குற்றம்னு சொல்லி அவர் மேல குண்டாஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எங்க போயிருக்கு? நம்ம கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டுங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்ல, புரிஞ்சுங்களா? நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்ல, எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்கக்கூடாதா? நீங்க கேட்ட கேள்வியில வந்து அதெல்லாம் பொலிட்டிக்கல் கேள்விங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு கடந்து போறேன். நான் பொலிட்டிக்கல் விமர்சனம்ன்றத கடந்துட்டு போறேன்னா, புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சும் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுமே கூட ஸ்டாப் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு தமிழக அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, நீ எது வேணா பேசுப்பா, ரைட்டா பேசு, கரெக்டா பேசு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சையும் எக்ஸ்பிரஷனையும் நம்ம கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டை சிஎம் விஜய் நமக்கு திருப்பி கொடுத்திருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன், கோர்ட்டு வழியாக. ஓகே, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ.